மீலாது நபி சிறப்பு நாடகம் திஹாமிய இளந்தாரி. எழுத்து முகவை சதக்கியார். கிபி 620 ஆண்டு இந்திய தென்னாட்டில் சோழர்களின் எழுச்சிக்கும் முன்பதான காலம். தீபகர்ப்ப மலாயாவிலோ ஸ்ரீ விஜய பேரரசு இன்னும் தடம் பதித்தராத நேரம் அது. வாருங்கள் நேயர்களே, நாம் வடமேற்கே சற்று துரிதமாக பயணித்து வங்காள விரிகுடாவையும் இந்திய தென்னாட்டையும் அரேபிய பெருங்கடலையும் தாண்டி அரேபிய துணை கண்டத்தின் மேற்கு கடலோர பிரதேசமான திஹாமா தேசத்தின் ஒரு மீன்பிடி கிராமத்தில் பிரவேசிப்போம். செங்கடலின் கிழக்கே மேற்கு கரையாக அமைந்திருந்த அந்த கிராமத்தின் நுழைவாயிலே ஒரு மீன்பிடி துறையாக அமைந்திருந்தது. அக்கிராமத்தின் புவியியல் அமைப்பிற்கு அழகு சேர்ப்பதாயிருந்தது. அதையொட்டியே அவர்களின் பாரம்பரிய அரபு குல தெய்வமான அல் மனாத்தின் பேருருவ வடிவம் அதை செதுக்கிய சிற்பியின் அழகுணர்க்கேற்ப பிரம்மாண்டமாய் வரவேற்றது. பாரியான் நிலத்தின் பூர்வ குடிகளான கினானா வம்சத்தை சார்ந்த நம் கதையின் நாயகர் ஒரு சற்று பொறுங்கள், அதோ அதோ அக்குடியிருப்பில் நுழைகின்றானே, அந்த 13 வயதினன்தான் நம் கதையின் நாயகன். அவனது ஆன்மீக தீரா வேட்கையே நம் கதையின் கரு. வாருங்கள், அவனை நாம் பின்தொடர்வோம். உம்மா, உம்மா, எங்க இருக்கிறீர்கள்? ஓ, இங்க இருக்கிறீர்களா? வாடா அபுகுருசஃபா, பகலுணவு தயாராகிவிட்டது. கைகால் அலம்பி வா, பட்சணம் பரிமாறுகிறேன், சாப்பிட்டு விடு. சரி உம்மா. உம்மா, இன்றைய வில்வித்தை பயிற்சியில் என் தூர இலக்குகள் எதுவும் குறி தவறவில்லை உம்மா. ஹாசான் மிகவும் ஆனந்தப்பட்டார். ஓ அப்படியா? மிக சிறப்பாடா மானே. நான் என் தந்தை போலம்மா. எப்படி எப்படி? சரி சரி, என்னை முறைக்காதீர்கள், ரொட்டி தீந்து விட போகிறது. அது மட்டும் இல்லை உம்மா, ஆசான் மேலும் சொன்னார், தந்தை கல்வியும் வேற கலைகளும் கல்லாதவராய் இருந்தாலும் தன் பட்டறிவால் உன்னை சிறந்த முறையில் பரிபாலிக்கிறார். எதிர்காலத்தில் உன் கல்வியும் வீரமும் உண்மை செல்வந்தராக்கி விடும் அப்பா என்று ஆசான் நச்சோபனம் சொன்னாரம்மா. இறைச்சித்தம் அப்படியே ஆகட்டும். அப்போது பாருங்களும்மா, உங்களை ரோமாபுரத்து ராணியை போல பார்த்துக் கொள்வேன். செம்மையே, உன் நல்லெண்ணங்கள் யதார்த்தத்தில் நிகழ்ந்திட இறை கடாட்சம் துணை இருக்கட்டும். சரி, முதலில் உணவருந்து, பிறகு உன் அபாவிற்கு உணவு கொடுத்து வா. உம்மா, அபாவும் இப்பொழுது பசியா இருப்பாரே, பொட்டலம் கட்டித்தாருங்கள், படித்துறை சென்று அவருடன் சேர்ந்து நான் சாப்பிட்டுக் கொள்கிறேன். இல்லையடா, களப்பயிற்சியினால் பசித்து போயிருப்பாய், சாப்பிட்டு விட்டுதான் செல்லேன் ஐயா. என் தந்தை என் வளர்ப்பில் கடமை தவறாது போல் நானும் ஒரு பிள்ளையாக என் கடமையை தள்ளி போட விரும்பவில்லை உம்மா. இங்கு உணவருந்து விட்டு பிறகு கட்டிச் செல்வதற்கான நாளியாதல் கூட கடமை தள்ளி போடுதலாகுமா? மகனே, உணர்ச்சிகளின் உந்துதலினால் செயலில் இறங்குபவனிடம் நிரந்தரம் இருக்காதப்பா. ஆம் தாயே, எனினும் ஆசான் சொல்லி இருக்கிறார்கள், உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் செயல்கள் சில கணங்களே தாக்கு பிடிக்கும், ஆனால் கடமை ஒழுக்கம் அது ஒரு வேரூன்றிய பழக்கம், எளிதில் விட்டுவிட முடியாது. நான் உண்ணாமல் தந்தைக்கு உணவெடுத்து செல்வது இது முதல் முறை அல்லவே. சரி சரி, உன் தத்துவங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீயும் உன் தந்தையும் வன்பசியுற்று இருப்பீர்கள். பேரிச்ச ஓலை பொட்டியில் பண்டம் கட்டி தருகிறேன், சென்று மீன்பிடி துறையில் உன் தந்தையுடன் சாப்பிட்டு விட்டு வா. சரி தாயே. உம்மா, அபாவிடம் என்னுடைய ஒரு விருப்பத்தை கேட்கலாம் என்றிருக்கிறேன். என்ன கேட்க போகிறாய்? இந்த முறை மக்கா நகரில் இருக்கும் சிற்றன்னை வந்துவிட்டு திரும்பி போகும் பொழுது நானும் காளம்மாவுடன் சென்று ஒரு மாத காலம் இருந்துவிட்டு வருகிறேனே உம்மா. இப்பொழுது வேண்டாம். சென்ற முறை சிற்றனை வந்த பொழுது மக்கா நகரத்தில் முகம்மது என்பார் தவறான கொள்கைகளை பரப்புகிறார் என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும், பிறகு உன் தந்தையிடம் நானே அனுமதி வாங்கி தருகிறேன். சரி உம்மா, பிறகு பார்த்து கொள்ளலாம். அப்பா, அப்பா, வந்துவிட்டா? என்று விட்டு தெரியவில்லை. என்ன காலையில் இருந்து மயக்கமாக இருக்கிறது. மயக்கமாக? சற்று சுரமேறியது போல் தெரிகிறது.
சாப்பிட்டால் சரியாகிவிடும் என்று உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நாளியாக்காமல் நீ வந்தது நல்லதுதான். என் தந்தையே, வைகரையிலேயே நீங்கள் சொல்லியிருந்தால் இன்றைய களப்பயிற்சி செல்லாமல் உங்களின் இந்த ஒப்பந்த சுமைப்பணியை நான் செய்திருப்பேனே. அப்படியெல்லாம் சொல்லாது. நான் உன்னை கல்விமானாகவும் வீரனாகவும் தான் பார்க்க ஆசை. மீன் பொதி சுமக்கும் ஒரு கூலிக்காரனாக அல்ல. தினக்கூலியாய் இருப்பது என் விதியே தவிர அதையே உன் வாழ்வாதார வழியாய் சுமத்தி விடுவது ஒரு தந்தையாக என் மீதான இருக்கல்லவா? தினக்கூலியாயிருப்பது இழிவு தருமாவா? எல்லா தொழில்களும் வாழ்வாதாரத்திற்கானவைதானே. ஏற்றத்தாழ்வாய் பேதப்படுத்துவது தவறில்லையா? தினக்கூலியாய் இருப்பது ஒருவனின் குடும்பத்திற்கு மட்டுமான வாழ்வாதார சிந்தனை. சரி, வீர கல்விமானாக இருப்பது அவனுக்கு மட்டுமல்ல, அவன் சமுதாயத்திற்கே பலனளிக்கக்கூடியது. இப்பொழுது சொல், எது சிறந்தது? புரிந்து கொண்டினவா? யாவருக்கும் பலன் தருபவனாய் இருப்பதுதான் மிகச் சிறப்பு. நன்றி தந்தை. சரியடா மகனே, வா அதோ அந்த ஓடத்தில் அமர்ந்து சாப்பிடுவோம். சரி தந்தை. இதோ எங்கு உட்காருவோம், வா. சரியப்பா. பால்சுறாவின் அடர் கொழுப்பை ரொட்டியிலே தடவி கொடுத்து விட்டு இருக்கிறாளா உன் உம்மா? கனவின் நறுமணம் நாசியை துளைக்கிறது. உம்முஜந்தாரா வந்தேன். அபுகிர்சஃபா துரிதமே அயர்ந்து விட்டானா என்று? ஆம், முதல் சாமத்திலே உறங்கிவிட்டான். களப்பயிற்சியினால் மிகவும் அயர்ந்து விட்டான் போலும். ஏன், நீங்கள் உறங்கவில்லையா? இல்லை அடி, நேற்றிலிருந்து அடிக்கடி மயக்கம் வருகிறது. சுரக்காய்ச்சலும் குறையவில்லை. அந்தோ என் துயரமே. இருங்கள், மூலிகை கலந்து எடுத்து வருகிறேன். வேண்டாம் வேண்டாம். 2 நாட்களுக்கு முன்பதாக இதோ இங்கே இடது நெஞ்சில் வாழைப்பூ வடிவில் இருக்கும் கடல் சங்கின் விஷமுள் குத்திவிட்டது. கடுமையான விஷமுள்ளதல்லவா அது? சர்ப்ப விஷமாம் அது. மீன் வலை தொகுதியை முன்பக்கமாய் தொக்கினேன். அது இடக்காகிவிட்டது. என்ன சொல்கிறீர்கள்? நாகப்பாம்பின் விஷத்தை போல அது கொடியது என்று நம் ஸ்தல வைத்தியர் சொன்னார். ஆதலால் அப்பொழுதே நான் சாசானிய வைத்தியரிடம் சென்று விஷமுறிவு மூலிகை கட்டிவிட்டேன். ஆனாலும் என்னவென்று தெரியவில்லை. இன்று காலையிலிருந்து சுரமும் வலியும் குறையவில்லை. சரி, நீ சென்று உறங்கு. நாளை காலையில் பார்க்கலாம். இருங்கள், நான் பச்சிலை உத்தனம் கொடுக்கிறேன். நீங்கள் அப்படியே கண்மூடி அயர்ந்து விடுங்கள். சரி. பொழுது புலாந்து விட்டதா? அம்மா, ஏன் உம்மா அழுகிறீர்கள்? வைகரையினும் நாளையாகிவிட்டது. அவா படைத்துறைக்கு செல்லவில்லை அம்மா? நேற்று இரவில் இருந்து கக்களும் கழிசலுமாக இருக்கிறார். கடல் சங்கில் விஷம் செரிமான நரம்புகளை பாதித்து விட்டது போல. என் துயரமே. என்னம்மா சொல்கிறீர்கள்? அப்பா, என்னப்பா? என்னப்பா? அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை. நீ மீன்பிடி துறைக்கு சென்று தோணியாரிடம் அப்பா இன்று வரவில்லை என்று சொல்லிவிடு. பாவம், எதிர்பார்த்திருப்பார். சரியப்பா, சொல்லிவிடுகிறேன். ஆனாலும் என்ன அப்பா செய்கிறது? ஒன்றும் இல்லை மகனே. அப்பா, இன்று ஒரு நாள் சற்று ஓய்வெடுத்தால் சரியாகிவிடும். அபுகிர்சஃபா, இங்கே வா. அபா உறங்கட்டும். பழந்தண்ணி தயாரித்திருக்கிறேன், அருந்திவிட்டு செல். அபுகிர்சஃபா, அபாவிற்கு தெரிய வேண்டாம். இன்று தோணியாரிடம் விடுப்பு சொல்ல வேண்டாம். உன்னால் அபாவின் வேலையை செய்ய முடியுமா? முடியும் என்று நினைக்கிறேன் உம்மா. என்ன சற்று கடின வேலை, பழகினால் இலகுவாகிவிடும். சற்று முயன்று பாரப்பா. சரி உம்மா. ஏனென்றால் தோணிக்காரர் முன்தொகை கொடுத்துதான் இவ்வேலையை ஒப்பந்தித்திருக்கிறார். அத்தொகையில் தான் இந்நிலத்தை வாங்கி வீடு அமைத்திருக்கிறோம். தோணியார் கிராத்தகர். சற்று வாய்ப்பு கிடைத்தாலும் வீட்டை சப்தி செய்துவிட பார்ப்பார். நமக்கென்று வீட்டை விட்டால் தங்குமிடம் ஏதும் இல்லையடா. அந்தோ நம் கஷ்ட காலம். இப்படியெல்லாம் மனிதர்கள் இருப்பார்களா? அபுகிர்சஃபா, நீ இன்னும் புற உலகின் நிதர்சனங்களை பார்க்கவில்லை, பழகவில்லை. கல்வியும் வீரக்கலைகளும் பிரபலப்பட்டால்தான் வாழ்வாதாரம் தரும். அன்றாட வாழ்வில் தேவைகளுக்கு கூலி வேலைதான் ஒரே வழிமானே. உன் தந்தைக்கு உன்னை வீர கல்விமானாக்க வேண்டும் என்று விருப்பம். ஏனெனும் நம் விதி வடியதல்லவா?
சரி, அப்ப அழைப்பது போல இருக்கிறது. இரு, பார்த்து வருகிறேன். இல்லை இல்லை, நீ காலம் தாமதிக்காமல் கிளம்பிச் செல். நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி உம்மா. முஜந்தாரா, சொல்லுங்கள், ஏதேனும் சாப்பிடுகிறீர்களா? முஜந்தாரா, அருகில் வா. நான் ஒன்று சொல்வேன், கவனமாக கேள். சொல்லுங்கள். என்றவளே, நான் பிழைப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. என்னவரே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். முந்தைய தினம் சாசானிய வைத்தியர் சொல்லும் பொழுதே சொன்னார், ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்பட்டால் இன்னும் 2 தினங்கள் கூட உயிர் பிழைப்பது சிரமம் என்று. எனக்கும் அப்படித்தான் படுகிறது. ஆகையால் நான் சொல்வதை உணர்ச்சி வசப்படாமல் கேட்டுக்கொள். நான் இறந்துவிட்டால் எனக்கான காரியங்களை செய்த பிறகு இந்த நிலத்தை தோணியாரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அத்தோ, என்னவரே, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீர்கள்? பிறகு நாங்கள் எங்கு செல்வோம்? நான் சொல்வதை கவனி. சொல்லுங்கள். நீயும் பிடிவற்று விட்டால் நம் மகன் உடைந்து திக்கற்று போய்விடுவான். அவன் 11 வயது கழியும் வரை அவன் மனது பெறலாமல் பார்த்துக்கொள். அது எனக்கு பிறகு உன் மீதான கடமை. தோழியாரிடம் காணியை ஒப்படைத்து விட்டு நீங்கள் இருவரும் மக்கா நகரில் இருக்கும் உன் தந்தையின் வீட்டிற்கு சென்று விடுங்கள். அவள் நம் மகன் மீது மிகவும் பாசம் உள்ளவள். உன்னிடம் கண்ணியமாகவும் கருணையாகவும் நடந்து கொள்வாள். அவள் அங்கு ஒரு ஆணை போல தனித்து வாழ்கிறாள். நீங்கள் அவளுடன் இருப்பது அவளுக்கு சற்று உதவியாக இருக்கும். அவளின் பண்ணை தொழிலையும் நம் மகன் பழகி உங்கள் இருவரையும் நன்கு பார்த்துக் கொள்வான். அவனுக்கும் நம் நகர வாழ்க்கை தான் பிடித்திருக்கிறது. நேற்று கூட அதை பற்றி என்னிடம் கேட்டான். ஆனால் என் விதியே இப்படியே ஆக வேண்டும். என்னை மன்னித்து விடு. உங்கள் இருவரையும் இனி இறைவனிடத்திலே ஒப்படைக்கின்றேன். காரிரலுக்கு பிறகு வைகரை வெளிச்சம் புலர்வதை போல் என் இறப்பிற்கு பிறகு நீங்கள் இருவரும் உங்கள் வாழ்வின் வெள்ளியை பார்ப்பீர்கள். இது இறைச்சித்தம் இதுவரை உங்களுடன் நான் இல்லாமல் போவதற்கு என்னை மன்னித்து விடுங்கள். அம்மா, 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 என்னை தனிமைப்படுத்தி விட்டீர்கள். உம்மா, ஏனம்மா இன்று என்னை வெளியே அனுப்பினீர்கள்? அப்பாவுடன் இருந்திருப்பேனே. இறுதி நேரம் கூட அவருடன் இல்லாது போன துரதிஷ்ட அனாதையாக்கி போனேன். அப்பா, அப்பா, கடமை மீறாமா மகனின் கண் தவறிய பிள்ளையானே. இல்லையடா மகனே, புலம்பாதே. உன் இறக்கற்ப கூட அவரின் ஆன்மாவை துன்புறுத்தும். உன் தந்தை உன்னை ஒரு வீர ஆண்மகனாகத்தான் விட்டு சென்றிருக்கிறார் என்று இந்த சமூகத்திற்கு காட்டு. அழுது புலம்பி என்னையும் உணர்ச்சி மீறி உடைந்திர வைத்து விடாதே. கதிரவனின் மறைவு அந்நாளில் முடிவுதானே தவிர வாழ்வின் இறுதி அல்ல. ஆதரவற்ற குடும்பம் என இச்சமூகம் நமக்கு இரக்க பிச்சை போடுவதற்கு முன் உன் தந்தையின் இறுதி காரியத்தை செவ்வனே நிகழ்த்தி வீரமகன் நானானா என்று நிரூபித்து காண்பி. சந்தர்ப்பம் இதுதான் என கடன் நிறைவேற்ற கேட்கும் தோணியாரிடம் இக்காணியை ஒப்படைத்து உன் தந்தையின் நேர்மை இச்சமூகத்திற்கு அறியவை. சரி தாயே, நான் அழமாட்டேன். என் தந்தையின் இறுதி உபதேசமே என் வாழ்வின் இலக்கணமாயிருக்கும் அம்மா தாய்.
என்ன அக்கா, அபு கிறிஸ்தபாவிற்கு பண்ணை தொழில் பிடித்து விட்டது போல. காலையில் மல்யுத்த பயிற்சிக்கு பிறகு நேராக இங்கு வந்து பண்ணைக்கு செல்கிறேன் என்கிறான். ஆமா மரியா, அவன் தந்தையின் மறைவுக்கு பிறகு மிகவும் பொறுப்பானவனாக நடந்து கொள்கிறான். ஆமாம் அக்கா, எனக்கும் நன்றாக அதன் வித்தியாசம் தெரிகிறது. ஆனால் இங்கு முகமதுவின் கொள்கை பிரச்சாரத்தில் சிக்கிவிடாமல் இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு மிகுந்த கவலையை தருகிறது. இல்லை மரியா, அபு கிறிஸ்துவாவின் சமூக திறன்கள் பாதுகாப்பானவை. அவன் தந்தையை போல பழகுதலில் வாய்மையை எதிர்பார்ப்பவன். வாய்மையற்றவரிடம் எளிதாய் விலகி விடுவான். எப்படியோ அக்கா, ஆனால் அவன் இங்கு வந்த பிறகு என் பயம் அதிகமாகிவிட்டது. முகமதுவின் ஆதரவாளர்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறார்கள். அதனால் தான் அடிக்கடி அவனை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறேன். காலமா, என்ன மகனே? சபு முஅல்லகத் என்றால் என்ன அர்த்தம் காலமா? நம்முடைய பாரம்பரிய அரபு கவிஞர்களின் 7 தொன்மையான கவிதைகளின் தொகுப்புதான் அது. நம் காபா ஆலயத்தில் அது தொங்கவிடப்பட்டிருப்பதால் தொங்கவிடப்பட்ட 7 கவிதைகள் என அழைக்கப்படுகிறது மகனே. ஓ, அப்படியா காலமா? நாளை நான் நண்பர்களுடன் காபா ஆலயத்துக்கு சென்று வரவா? வேண்டாம் மகனே, அங்கு செல்லும் வழியில் முகமதின் பேச்சை நீ கேட்க நேரிடும். அவரின் பேச்சு உன்னை வழி தடுமாற வைத்துவிடும். அவரின் வார்த்தைகளை நீ கேட்க கூடாது. சரி காலம்மா, நான் என் ஆட்டு மந்தைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்கிறேன். சரி, போய் வா மகனே. ஏன் காலம்மா முகம்மதின் பேச்சை கேட்கக்கூடாது என்று சொல்கிறார்கள்? அவர் ஒரு வழிபெறல் கொள்கையாளராக இருந்தால் அவரின் அசத்தியமே அவரை அழித்து விடுமே. நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அதுவே அவர் சீர்திருத்தவாதியாயிருந்தால் அவரின் கருத்துக்களை கேட்பதில் தவறென்ன இருக்கிறது? சரியாக இருந்தால் எடுத்துக்கொள்ள போகிறோம், தவறாயிருந்தால் விட்டறிய போகிறோம். அதற்காக ஒருவரை பற்றி பூச்சாண்டி வருகிறது என்று சிறு பிள்ளையை பயமுறுத்தாட்டுவதைப் போல நடந்து கொள்வது பேராச்சரியமாயிருக்கின்றதே. மக்காவாசிகள் கண்டிப்பாய் வித்தியாசமானவர்கள். இன்று கண்டிப்பாக ஆடுகளை மேய்ச்சல் நிலத்தில் விட்டுவிட்டு அவரின் சபைக்கு சென்று பார்ப்போம். என்னதான் சொல்கிறார் என்று கேட்போம். அபு கிறிஸ்தபா, காலமா, ஆடுகள் ஏன் மெலிந்து போயிருக்கின்றன? பால் மடியும் வற்றி போயிருக்கிறதே. தெரியவில்லையே காலமா. அபு கிறிஸ்தபா, உமா, இங்கே வா. என்ன உமா? எங்கே சென்றாய்? ஆடுகளை சரியாக மேய்க்கவில்லையா? உமா, காலமாவிடம் சொல்லிவிடாதீர்கள். சில நாட்களாய் அவருடைய சபைக்கு சென்றிருந்தேன் உமா. முகமதின் சமூகத்திற்கா? ஆம். என்னடா சொல்கிறாய்? உன் காலமாவுக்கு தெரிந்தால் கோவப்படுவாளே. உமா, அவர் தவறான போதனைகள் செய்பவர் இல்லை உமா. 2 நாட்களாய் அவரின் அனைத்து போதனைகளையும் செவிமடுத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நல்ல போதனைகளை தவிர வேறு எதுவும் அவர் சொல்வதில்லை. அன்பாக இருக்க சொல்கிறார், கடமைகளை நிறைவேற்ற சொல்கிறார், பஞ்சமா பாதங்களை விட்டு விலகி இருக்க சொல்கிறார். ஒரு சிறந்த மனிதனாக வாழ்வதற்கான அனைத்து விடயங்களையும் உபதேசங்களாக சொல்கிறார் உமா. அவரை பற்றி இந்த மக்காவாசிகள் ஏன் தான் தவறானவர் என்று பரப்பி வைக்கிறார்கள் என்று புரியவில்லை. சரி சரி, வீட்டிற்கு போய் பேசிக் கொள்ளலாம். இப்போதைக்கு உன் சிற்றணிக்கு ஏதும் தெரிய வேண்டாம். சரி உமா. மரியா, என்ன அக்கா? அபு கிறிஸ்தபா தூங்கிவிட்டானா? இல்லை, முன் முற்றத்தில் நிலவொளியில் அமர்ந்திருக்கிறான். அவன் இன்று எங்கு சென்று வந்திருக்கிறான் என்று தெரிகிறதா? என்னக்கா சொல்கிறீர்கள்? முகமதின் சமூகத்திற்கா? நான் இவ்வளவு எச்சரித்தும் அங்கு சென்றானா? அவ்வாறு செய்ய மாட்டானே அவன். அதுதான் எனக்கும் புரியவில்லை. எதற்கும் அவனை மறுபடியும் அழைத்து இனிமேல் செல்லக்கூடாது என்று சத்தியம் செய்ய சொல். அபு கிறிஸ்தபா, அபு கிறிஸ்தபா, என்ன காலமா? இங்கு வா. சொல்லுங்கள். முகமதின் சபைக்கு சென்றாயா? ஆம், சென்றேன். செல்லக்கூடாது என்று சொல்லி இருந்தேன் அல்லவா? ஆம், ஆனாலும் தேவையற்ற பயமுறுத்தாட்டலாய் தெரிந்தது. ஆகவே சென்று பார்ப்போம். தவறாயிருந்தால் இனி செல்லவே கூடாது. உங்களிடமும் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டு விட வேண்டும் என்று நினைத்துத்தான் சென்றேன். பிறகு? ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை காலம்மா. நல்லதையே ஏவுகிறார். தற்போது சமூகத்தில் பரவி இருக்கும் தீமைகளை தவிர்க்க சொல்கிறார். அதெல்லாம் சரி, இனிமேல் நீ அங்கு செல்லக்கூடாது. அவர் தவறானவராயிருந்தால் நான் செல்ல மாட்டேன் காலம்மா. ஆனால் அப்படி இல்லையே. நான் உம்மா சொல்கிறேன், கேட்க மாட்டாயா? போக கூடாதென்றால் போக கூடாது தான், சரியா? உரையாடலை முறிப்பதால் என்னை மன்னித்து விடுங்கள் காலம்மா.
நான் பண்ணைக்கு சென்று என் ஆடுகளுடன் தூங்கிக் கொள்கிறேன். அபு கிர்சஃபா, அபு கிர்சஃபா, இறப்பா மகனே. அவரை பற்றி பேசுவதாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் காலம்மா. கோபித்துக் கொண்டு செல்கிறாயா? செல் காலம்மா, இனிமேல் உன்னிடம் பேச மாட்டேன். இல்லை, நீங்கள் என் மீது அன்பு வைத்திருக்கிறீர்கள். என் தந்தைக்கு பிறகு உங்கள் மீதுதான் நான் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறேன். என்ன பயன்? என் கட்டளைகளை மீறுகிறாயே. என் கண்ணால் கண்ட உண்மையை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதால் நான் பொய்யாக்க மாட்டேன். அது அறமல்ல, என் தந்தை வெறுத்த செயல் அது. என்னால் அப்படி நடிக்கவும் முடியாது காலம்மா. மன்னித்து விடுங்கள் என்னை. அபு கிர்சஃபா, அபு கிர்சஃபா, சிற்றனையிடம் கோபித்துக் கொண்டு செல்லாதே. அவள் நமக்கு வாழ்வு தந்தவள். வாய்மையே வாழ்வு தரும் அம்மா. நீங்கள் இருவரும் என்னை மன்னித்து விடுங்கள். வருகிறேன். என்ன மரியா, கோபித்துக் கொண்டு செல்கிறானே? முகமதை பற்றி நான் அறிந்த தகவல்கள் என்னை இவன் மேல் கோபம் கொள்ள வைக்கிறதக்கா. ஆனாலும் நாம் தீர விசாரிப்போமே. கவலைப்படாதீர்கள் அக்கா, நாளை பேசிக் கொள்ளலாம். காலம்மா, காலம்மா. என்னப்பா, சிற்றனை பண்ணைக்கு சென்று விட்டாளே? உமா, உமா, இங்க பார்த்தீர்களா? என் ஆடுகளை பாருங்கள். என்னடா அபு கிர்சஃபா, ஆடுகள் சதை போட்டது போல இருக்கிறது. போல் இல்லை உமா, சதை போட்டுத்தான் இருக்கிறது. அதுவும் பல ராத்தல்கள். மடுவை பாருங்கள். பால் மடு பருத்தி இருக்கிறது. என்ன அதிசயமாடா இது? என்ன நடந்தது என்று கேளுங்கள். சரி, என்ன நடந்தது? இன்றும் நான் அவரின் சபைக்கு சென்றேன் உமா. ஏனடா இப்படி நன்றியற்று நடந்து கொள்கிறாய்? உமா, சற்று சொல்வதை கேளுங்களேன். எப்பொழுதும் போல இன்று மாடுகளை மேல்நிலத்தில் விட்டுவிட்டு அவரின் சபைக்கு சென்றேன் உமா. அவரின் உபதேசங்கள் என் மெய் உணர்வுகளுக்கு இதமாய் இருந்தது உமா. நேற்று காலம்மா என் மீது கோபப்பட்டிருந்ததால் இரவு முழுக்க என் உள்ளம் துக்கத்தால் நிராசையுற்று இருந்தது. அவர் குரல் கேட்டதும் துன்புற்ற என் மனம் நொடியில் இன்புற்றதம்மா. களைப்புற்றிருந்த என் கண்களும் உடலும் உற்சாக பேருவகை கொள்ளலாயிற்று. அப்பொழுது அவர், ஓ மனிதர்களே, தீக்குணங்களும் தவறுகளும் நிறைந்த உங்களுடைய பழைய வாழ்வை வெறுத்தெறிந்து விட்டு நற்குணங்களும் நல்லொழுக்க செயல்களும் நிறைந்த புது வாழ்வை தனதாக்கிக் கொள்ளுங்கள். நெறி தவறிய வாழ்வை விட்டெறிந்து வெளியேறுவது உங்களின் உள் உணர்வுகளுக்குள் ஏற்படும் ஒரு அறப்போரை போன்றது. வெற்றி கொள்ள முன்னேறுங்கள், வெற்றி கொள்ள முன்னேறுங்கள் என்று அழைத்தார் உம்மா. என்னையே அழைப்பது போல் நான் உணர்ந்தேன். அவர் கைப்பற்றினேன். கைக்குலாகு செய்து என்னை அரவணைத்தார். அவரின் அரவணைப்பு என் தந்தையின் அன்பணைப்பை போல் இருந்தது. அவருள் என் தந்தையை உணர்ந்தேன். சிற்றன்னை என் மீது கோபப்பட்டு இருப்பதை எடுத்துச் சொன்னேன். அவரை சிற்றன்னை வெறுப்பதையும் புலம்பிச் சொன்னேன். என் ஆடுகள் மெலிந்து போய் இருப்பதையும் முறையிட்டேன். உன் ஆடுகள் எங்கே என்று கேட்டார். ஆடுகளை ஓட்டி வந்து அவர் முன் நிறுத்தினேன். அவற்றின் முதுகிலும் மடுவிலும் அன்பொழுக தடவி அபிவிருத்தி அடைய இறை பிரார்த்தனை புரிந்தார். என்ன ஆச்சரியம்! உடனே என் ஆடுகள் கொழுத்து மடி பருத்தவையாயின. உம்மா, அதைத்தான் உம்மா நீங்கள் பார்க்கிறீர்கள். என்னப்பா சொல்கிறாய்? பேராச்சரியமாயிருக்கிறதே. வா, பண்ணைக்கு சென்று உன் சிற்றனையிடம் இதை சொல்லுவோம். வாருங்கள் அம்மா, செல்வோம். வா. மரியா, மரியா, என்ன அக்கா? இங்கே ஆடுகளை பார். என்ன ஆச்சரியம் அபு கிர்சஃபா. காலமா, எப்படி உன் ஆடுகள் மடிப்பருத்து உடல் பருமனாகின? காலமா, நீங்கள் வெறுத்தீர்களே, அவர் வேண்டிய பிரார்த்தனையின் பலன்தான் இது. அப்படியானால் இது கண்கட்டு சூனியமா? அவரை சூனியக்காரர் என்று அல்லவா சொல்கிறார்கள்? அந்த காலமா, சூனியக்காரன் தனவந்தர்களையே குறிவைப்பான். இவர் அப்படி அல்ல. என்னை போன்ற அனாதையை அரவணைப்பதால் அவருக்கு எந்தவித உலகிய லாபமும் இல்லையே. ஆடுகளின் பால்மடியிலிருந்து அருந்தி பாருங்கள். அதன் மதுரமான தேன் ருசியை கண்கட்டு வித்தியில் சாத்தியப்படுத்திட முடியுமா? சொல்லுங்கள். மக்கத்து மண்ணிலே தகுதியில்லாத தலைவர்களாக சுற்றி கொண்டிருப்பவர்களுக்கு அவரின் வருகை பிடிக்காததால் அவரை தீயவராய் காட்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் பரப்பிய பொய் வதந்திகளையே இதுகாரும் நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்கள் காலம்மா. அவர் தன் இனத்தவர், பிற இனத்தவர், அறிமுகமானவர், அறிமுகமற்றவர், சிறியவர், பெரியவர் என்றெல்லாம் பாகுபடுத்திடாமல் அனைவரின் மீதும் சமச்சீராய் அன்பு காட்டுபவர். எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இரக்கமும் பாசமும் பெருமாறி போல பொழிபவர். நாளை அவரை காண செல்வோமே. காலம்மா, உம்மா, தயவு செய்யுங்களே. நீ சொல்வதை கேட்கும் பொழுது அவரை காண வேண்டும் என்று ஆவல் எனக்கும் ஏற்படுகிறது தான். நாளை சென்று அவரை சந்திப்போமாக்கா? ஆம் மரியா, நானும் அவ்வாறுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நாளை அனைவரும் ஒன்று சேர்ந்து செல்வோமே அவருடைய சபைக்கு. ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.
இனிய நேயர்களே, மறுநாள் நடந்தது என்ன? அம்மூவரும் நபிகளாரை மறுதினம் சென்று சந்தித்தார்களா? இதற்கான விடையை அல் இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது தொகுப்பு நூலான அல் முஅஜமுல் கபீரில் ஒரு சுருக்கமான அறிவிப்பாக பதிவு செய்திருக்கிறார்கள். வாருங்கள் நேயர்களே, அபு கிர்சஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அறிவிக்கும் அந்த ஹதீஸை நாம் செவியுறுவோம். ஃபகாலத் உம்மி வ காலத்தி இத்ஹப் பினா இலைஹி. மறுநாள் என் தாயும் சிற்றன்னையும் அண்ணலாரிடத்திலே எங்களை அழைத்துச் செல் என்று என்னை பணித்தார்கள். ஃபதஹபது அன வ உம்மி வ காலத்தி. எனவே நான் என் தாயையும் சிற்றன்னையையும் பெருமானாரிடத்திலே அழைத்துச் சென்றேன். ஃபஅஸ்லமதா. அங்கு சென்று பெருமானாரின் வாழ்வையும் வாக்கையும் கண்ணுறுதியாய் கண்டு அகக்கண்ணால் புரிந்துணர்ந்து அச்சபையிலேயே இனிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் ஏக இறைவனுக்கு இணை வைக்க மாட்டோம் என்பதாகவும் பஞ்ச மாபாதகங்களில் ஈடுபட மாட்டோம் என்பதாகவும் பைஅத் எனப்படும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். ஃபஹாதா மா கான மின் இஸ்லாமி அபி கிர்சஃபா வ ஹிஜ்ரத்திஹி இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அபு கிர்சஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்தம் குடும்பத்தினரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சரித்திரமாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அளவற்ற அருளாளனான அந்த அல்லாஹுவின்பால் உலகத்தாருக்கு வழிகாட்டிய அண்ணலாரின் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேயர்களே, இதுவரை முகவை சதக்கியார் எழுதிய திஹாமிய இளந்தாரி மீலாது நபி சிறப்பு நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் உஸ்தாஸ் முகமது முபாரக், அமீர் அப்பாஸ், சைத் நசீர், ரஷிதா பேகம் மற்றும் ஆமினா ஷஃபிகா ஆகியோர் பங்கேற்றனர். தயாரிப்பு அப்துல் கனி. #பெர்ஞாரான் ஜாக்கின்.